ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த காலவெளியிலே உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய தியானங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்து பொழுது ஆண்டவர் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே மரியாதை குறித்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தோன்றினபடினாலே ஒரு சில சிந்தைகளை நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அது எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததுனால 26வது வசனம். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த 3 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது பழைய ஏற்பாட்டு காலம். தேவ தூதர்கள் பொதுவாக ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், தேவனால் பெரிய ஊழியங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இலைட் குரூப்புமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்திற்கு தான் பொதுவாக அதிகமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல, அதுவும் குறிப்பா ஒரு பெண்ணிடத்திலே தேவதூதன் அவளுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். தேவதூதர் மரியாளிடத்திலே எதிர்காலத்தை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினது போல இன்றைக்கும் நம்மோடு நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இதை நீங்கள் நன்கு மனதிலே உட்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம இதை குறித்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவதில்லை. என்னிடத்திலும் தேவன் பேசுவாரா? பொதுவாக நிறைய கிறிஸ்தவ கலாச்சாரத்துல ஆண்டவர் இவர் மூலமாக என்னிடத்தில் பேசுவாரா, அவர் மூலமாக என்னிடத்துல பேசுவாரா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கூட்டங்களுக்கு செல்வது உண்டு. தவறு அல்ல. நிச்சயமாக தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு பேசுவார். ஆனால் தேவன் என்னிடத்தில் நேரடியாக பேசுவதற்கு விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். மரியாள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தபடினாலே தேவதூதன் அனுப்பப்பட்டு தேவதூதன் அவரிடத்திலே பேசினார்.
நம்மிடத்திலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த நாட்களிலே அவர் பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் தான் யோவான் எழுதின புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன அர்த்தம்? ஆவியானவர் ஃபியூச்சரை பத்தி நம்மிடத்துல பேசுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இப்படி காபிரியேல் தூதனிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி மரியாளிடத்திலே போய் அதை டெலிவர் பண்ண வச்சாரோ, அதே விதமாக இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நிச்சயமாக பேசுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பலமுறை இதை சொன்னாலும் இதை இந்த நாளிலே உங்க மத்தியிலே பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்துகிறார். நம்ம நிறைய நேரம் இந்த லைன்ஸ்ல நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை வாழ்றது இல்லை. ஏன்னா நம்ம இதை ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. மரியாளுக்கும் இது அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா வந்ததுனாலதான் அவ என்ன பண்றா, 29 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். 3 காரியத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். ரொம்ப மிக முக்கியமான காரியங்கள். சரிங்களா? ரொம்ப நம்மள மாதிரி மரியாள் மாதிரி நம்மளும் சாதாரணமான மக்கள் தான். இந்த காரியங்கள் நம்மை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நம்மை என்கரேஜ் பண்ணும் என்பதை இந்த வசனங்களில் நாம் படிக்கிறோம். இப்ப தூதர் இந்த மெசேஜ சொன்ன உடனே மரியாள் என்ன செய்யறா? முதலாவது கலங்குகிறாள். ஏன்னா சொல்லப்பட்ட காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதனால என்ன செய்யறாவ? கலங்குகிறா. கல்யாணமே ஆகிற குழந்தை பிறக்குங்கிறாங்க. வேணாம், எப்படி அப்படின்னு பின்னாடி அது பின்னாடி வரும். பட் இங்க அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவோ ஸ்திரீகள் இருந்தாலும் எதுக்கு என்னைய பார்த்து இந்த ஒரு வார்த்தை வருகிறது, எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை வருகிறது என்று அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு அவள் கலங்குகிறாள். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டவுடன் அவள் கேள்வி எழுப்புகிறாள். She is questioning. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, ஏன்னா வித்தியாசமா இருக்கே இந்த மாதிரி ஒரு வாழ்த்துதல். ஆனா 3வது காரியம் தான் முக்கியமான காரியம். அவள் கலங்கினால், அவள் கேள்வி எழுப்பினாள். ஆனா இந்த வார்த்தையை குறித்து அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். தேவன், நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தேவன் மரியாளோடு எதிர்காலத்தை குறித்து பேசினது போல நம்மோடும் பேசுவார். அப்படி ஒரு உணர்வோடு நாம் வாழ்கிறோம் என்றால் அதை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் மரியாளனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப முதலாவது
தேவன் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு நான் வர வேண்டும். கேள்விகள் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம். பாருங்களேன், திரும்பி 30ஆம் வசனத்துல அவர் கேள்விப்பட்ட உடனே அதை அவர் புறக்கணிக்கிறார். அதை குறித்து யோசிச்சு கொண்டே இருக்கும்போது திரும்பி தேவதூதன் என்ன செய்யறாரு? அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். எடுத்தோன்னு என்ன வாசிச்சோம்? அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கினாள். இப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் அவன் கொடுத்தேன், நீ இதை உதாசீனப்படுத்துற மாதிரி இதை குறித்து கேள்வி எழுப்புகிறாயே என்று ஆண்டவர் அவளை தள்ளிவிடவில்லை. மாறாக கலங்கின அவளை பார்த்து ஆண்டவர் திடப்படுத்துகிறார், பயப்படாதே. திரும்பி சொல்றார். முதல் என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க. இப்ப என்ன சொல்றாரு? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்பி அத ரீஎம்பசைஸ் பண்றாரு. பண்ணி என்ன பண்றாரு? என்ன மாதிரி கிருபை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு புரியாத காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பேசும் பொழுது அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அதை நமக்கு அடுத்த கட்டத்திலே விவரிப்பார். யாருக்கு விவரிக்கிறார்? அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறவர்கள். இது என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு வந்தது என்று அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். அப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். மரியேசுன்னு பேர் இருப்பார், அவர் அரசாளுவார், ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது என்று சொல்லி ஒரு பயங்கரமான அது என்ன மாதிரியான கிருபை அவர் பெற்றாள் என்பதை அவர் விவரிக்கும் பொழுது 34 வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு மரியாள் தேவனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால். she questions again. ஒரு கிருபை அப்படிங்கிற வார்த்தை அதுல பல காரியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. அது என்னன்னு தெரியல. எதுக்குடா இப்படி வந்துச்சுன்னு கொஸ்டின் பண்றா. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண பிறகும் திரும்பியும் கொஸ்டின் பண்றா. என்னென்னமோ சொல்றீங்களே, என் மூலமா ஒரு குமாரன் வருவாருங்கிறீங்க, அவர் ஆள போவாருங்கிறீங்க, கல்யாணமே பண்ணலையா, எப்படியா இது நடக்கும்? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். அப்ப ஆண்டவர் திரும்பியும் அந்த தூதனை கொண்டு மரியாளுக்கு அவளுடைய கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். She questions again and she gets the clarification again. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35 வசனத்திலே, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். அப்ப இது எப்படி நடக்கும்? இந்த சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் எப்படி நடக்கும்? நான் கல்யாணமே பண்ணலையே, எனக்கு எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று ஒரு கேள்வியோடு கலக்கத்தோடு இருந்த மரியாளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி மூலமாக இது நடக்கும் என்று சொல்லி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அப்ப மரியாளினுடைய நாட்களிலே ஆவியானவருடைய செயல்பாடு குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கொஞ்ச நேரம் வந்துட்டு அவர் போயிடுவார். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் சிலுவைக்கு பிறகாக ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு அவர் அப்பப்போ வந்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. மரியாள் காலத்துல வாழ்ந்த மாதிரி, தாவீதுக்கு மாதிரி, சிம்சோனுக்கு மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப
புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அநேக நேரங்களிலே இதை குறித்த ஒரு அறிவு இருந்தாலும் நாம் இதனுடைய உள்ளான ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த அட்வான்டேஜ் நம்ம எடுக்கிறது இல்ல. நம்மிடத்திலே ஆண்டவர் பேசுவார், நம்மிடத்திலே ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவார் என்கிற நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு இல்லைங்க. தெரியல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்க, எத்தனை பேர் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க தெரியல. சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை குறித்தும் இந்த நாட்களிலும் கூட ஆவியானவர் உங்களிடத்திலே பேசுவார். If only you can differentiate between your voice and the voice of Holy Spirit. உங்களுடைய சத்தத்திற்கும் உங்களுடைய மனதிலே இருந்து உதயமாகக்கூடிய சத்தத்திற்கும் அல்லது எக்ஸ்டர்னல் நாய்ஸ்க்கும் ஆவியானவர் உங்களிடத்திலே பேசுவதற்கும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் தேவன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அப்ப அவளுடைய கேள்விக்கு ஆவியானவர் இதை நடப்பித்து கொடுப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஆகும் என்று சொன்ன பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அவளை அந்த தூதன் உற்சாகப்படுத்தும் பொழுது 38 வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். அவ்வளவுதான். வந்தாரு, ஒரு நோக்கத்தோட வந்தாரு, அந்த நோக்கத்தை டெலிவர் பண்ணாரு. கொரியர்கார மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பொருளை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, அது கொரியர்ல அனுப்புறாங்க. அந்த ஏஜென்ட்டோட வேலை என்ன? அதை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிடுவான். இதைத்தான் இந்த தூதர் செய்தார். ஆனால் மரியாள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்த பொழுது, அதை குறித்து கூடுதலான விளக்கத்தை பெற்ற பொழுது, முக்கியமான ஒரு காரியத்தை மரியாள் செய்கிறார். 38 வசனத்திலே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும். She surrenders to God's words and she finally believed what God said will happen to her. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தாள், ஒப்பு கொடுத்தாள். அவருடைய வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அவள் அதை குறித்து அதுக்கு பிறகு அவ சிந்திக்கல. அவ என்ன செஞ்சுட்டா? அதை நம்பிட்டா. நம்பி இதுபடி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவ ஒரு நாளும் திரும்பி இத பத்தி யோசிக்கல. இப்ப தேவன் நம்மிடத்திலே இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு புரியல, நமக்கு இது தேவன் தானா தேவன் இல்லையா என்கிற கேள்வி வருகிறது என்றால் அந்த கேள்வியை எழுப்புங்கள். God is willing to clarify. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, எத்தனை தடவை வேணாலும் அவர் கிளாரிஃபை பண்ணுவார். நீங்க அதை சிந்தித்து கொண்டு இருக்கிற வரைக்கும், அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் நீங்க கொடுக்கிற வரைக்கும், நீங்கள் அதை குறித்து மனதிலே யோசித்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட அதை குறித்து பேசிட்டே இருப்பார். பொதுவாக எப்படி இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் நம்மை நிறைய பாரப்படுத்துவார். ஒரு காரியத்தை அவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார் என்றால் நிறைய
வேலைகளிலே ஒரு பாரத்தின் மூலமாக தான் அவர் நம்மிடத்துல அவர் பேச விரும்புவார். அப்ப நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேபி திஸ் இஸ் ஃப்ரம் காட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். செகண்ட் டைம் அதோட கொஞ்சம் குறையும். நீங்க நல்லா பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதான் பலமுறை சொல்லுவேன். இத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும். நிறைய நேரங்களிலே இதை நாம் நம்புவதே இல்லை. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார் என்பதை நம்புவதே இல்லை. நிறைய பேர் ஆண்டவர்லாம் இந்த காலத்துல பேச மாட்டாரு அப்படின்னே நம்ம செட்டில் ஆயிடுறோம். அது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்லாம் நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, பெரிய காரியங்களுக்கும் அவர் தான் தேவன், சிறு காரியங்களுக்கும் அவர் தான் தேவன். இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிப்பேன், எல்லாருக்குமே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் கிருபை கொடுக்கறது இல்ல. இப்ப 98% மக்கள் ஆர்டினரி ஜோ தான், சாதாரண மக்கள் தான். அந்த சாதாரண மக்களுக்கு சாதாரண காரியங்களை தான் அவர் பேச முடியும். சாதாரண காரியங்கள்ல நம்மளை ட்ரெயின் பண்ணி தான் பெரிய காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்த முடியும். என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாங்க ஆண்டவர்கிட்ட. எனக்கு பிடிச்சது தாங்க. நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க சந்தேகப்படலாம், நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை கேள்வி கேட்கலாம், நீங்க கலங்கலாம், நீங்க பயப்படலாம். எல்லாமே மரியாள் செய்தாள். இட் வாஸ் ஃபைன் வித் காட். ஆண்டவர் அதை குறித்து அவளை அவளை திட்டல, அவளை அதனால நிராகரிக்கவில்லை. அப்ப எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னோடு பேசுவார், என்னுடைய வரக்கூடிய காரியங்களை அவர் அறிவிப்பார் என்று வார்த்தை சொன்னபடியினாலே ஒரு எதிர்பார்ப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் எப்படியாவது நம்ம பிக் பண்ணிடுவோம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை. முக்கியமான காரியங்களை குறித்து கண்டிப்பா அவர் பேச விரும்புவாருங்க. நம்ம மாமிசத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நிறைய தீர்மானங்கள் மாமிசத்துலதான் எடுக்கிறோம். அதனால நிறைய நமக்கு அதனால சங்கடங்கள், உறவுகளிலே பிரச்சனைகள், நம்ம எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்ப இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மனைவியிடத்துல நான் ஷேர் பண்ணேன். இப்படி நான் யோசிக்கிறேன், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதனால இதை நான் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல, நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா என்ன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த காரியம் நடக்கிறது. அந்த காரியம் நடந்த பிறகு அந்த அந்த காரியத்திலே என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த நபருக்கு அந்த கான்சிக்வன்ஸும் நடக்குது. அப்ப நான் யோசித்தேன், நல்ல வேளை நம்ம எதுவும் சொல்லல. ஃபர்தரா அதை குறித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பொழுது திரும்பி ஆண்டவர் பேசுறாரு. அதான் சிந்தித்து கொண்டே இருப்பது. இப்படி சொன்னாரே, சொன்ன பிறகு இப்படி நடக்குது, சரி திரும்பி அடுத்து இப்படி நம்ம செய்யலாமா? ஏன்னா உடனடியாக மாமிசம் வந்துருது. ஓகே, சொன்னபடி நடந்திருக்கு, அப்ப அடுத்து நம்ம செய்யலாமா போது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு அப்படிங்கிற. ஆண்டவரை எப்படி சும்மா இருக்கிறது, இப்படி இருக்கே அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை, நீ சும்மா இரு, நீ ஒன்னும் செய்யாத, நீ செஞ்சா கெடுத்துருவ. அப்ப அடுத்து ஆண்டவர் பேசுறார், நானும் உண்மை நம்பி இருக்கிறேன். அப்ப சரி, ரைட், செட்டில் ஆயிடுச்சு. நம்ம பிரேயர் பண்ணுவோம், அதை குறித்து ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். மரியாள் மூவ் ஆயிட்டா. அது பிறகு பாத்தீங்கன்னா அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டில யூதாவில ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் அப்படின்னு இருக்கு. So you move on with life. அதுக்கு பிறகு அதை குறித்து நீ யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை.
ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டால், ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன கேள்விகள் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ண அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க கிளாரிஃபை பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல நீங்க எத்தனை தடவைனாலும் கேள்வி கேட்கலாம். அவர் கிருபை உள்ளவர். அவர் உங்களுக்கு திரும்பி திரும்பி என்ன செய்வாரு? உங்களுக்கு அதை குறித்து விவரிப்பார். ஆனா ஒரு பாயிண்ட் வரணுங்க. என்ன பாயிண்ட் வரணும்? அந்த 38வது வசனத்துல வாசித்தோம்ல, அந்த பாயிண்ட் வரணும். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும்ட்டு மூவ் ஆன். அங்கதான் நிறைய நேரத்துல என்ன செய்றோம்? நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறோம். எத்தனை அ இ இ எத்தனை முறை ஆண்டவர் பேசினாலும், அந்த காரியம் நம்ம ஒரு மாரி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அதை எப்படியாவது செஞ்சு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நிறைய சிக்கல்களுக்குள்ள போயிடுறோம். It takes lot of courage and patience to incur the blessings of God, what He revealed to us in the past. தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப தைரியமும், நமக்கு ரொம்ப பொறுமையும் தேவைப்படும். உடனே நடக்காது. ஆனா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் நடத்துவார், அவர் எப்படி வேணாலும் நடப்பிப்பார். நான் உட்கார்ந்து இது எப்படி செய்ய போறாருன்னு யோசிச்சுக்கிட்டு, இல்ல இப்படி செய்யுங்கன்னு அவருக்கு டைரக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் பார்த்துக்குவார். சொல்லிட்டார்ல, செய்யறது அவரோட வேலை. அப்ப முக்கியமான காரியம் என்ன இங்க இந்த ஹோல் மெசேஜ்ல, யுவர் எபிலிட்டி டு பிக் த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதுதான் முக்கியம். ஆவியானவருடைய சத்தத்தை நீங்க பிக் பண்றதுதான், அதை புரிந்து கொள்ளுதல். ஆவியானவர் தான் என்னோடு பேசுகிறார் என்பதை நீங்க உணரும். நிறைய பேர் உணர்வே இல்லை. என்னதான் 1000 தடவை நம்ம பிரசங்கம் கேட்டாலும் நம்ம மாமிசத்துலதான் வாழ்ந்துடுறோம். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா மாமிசத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நிறைய பிரச்சனைகள், குடும்பங்கள்ல பிரச்சனைகள், உறவுகள்ல பிரச்சனைகள், வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனைகள். ஒரு பாயிண்ட் வரணுங்க, திருந்தணும். நிறைய நேரத்துல நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் பேசுகிறார் என்கிற ஒரு ஆள் நம்பிக்கை நமக்கு அநேக நேரங்களிலே இருப்பதில்லை. அந்த எதிர்பார்ப்பு என்ன காரியமா இருக்கட்டும்ங்க, நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க நீங்க பேசணும். ஊழியத்தை செய்யறவங்கள்ட்ட மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாருங்கிற அந்த காரியத்தை முதல் நீங்க உடைக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க ஊழியத்துல பயன்படவே முடியும். ஆண்டவரை நீங்க பிக் பண்ணி பழகணும்ல. நேற்று ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்தாங்க. நிறைய கூட்டமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அவங்கள சரியா ஞாபகம் இல்லை. சரி யாரையோ பார்க்க போறாங்க பார்த்தா, இல்லை உங்களைதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. சொல்லுங்கம்மா, என்னம்மா? சென்ற முறை நீங்க வந்தப்ப நீங்க ஒரு ஒரு காரியம் சொன்னீங்க. 15 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, 20 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆத்துமாக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க எப்படியாவது ரசிக்கப்படணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பதில் வரலன்னொடனே நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. இனிமே ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அந்த நபரை ரசிக்க போகிறார் அப்படின்னு சும்மா ஏதோ சொல்லியிருக்கேன். பிரசங்கம் பண்ணும்போது ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டா போறோம் இல்ல. ஆண்டவர் அந்த நேரத்துல நம்ம மூலமாக பேச வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் அந்த ஆத்மாவிற்கு, அவங்களை திடப்படுத்து. அப்ப சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட பேசினேன், எங்க அண்ணன் போட்டோ எல்லாம் அனுப்புனேன். எனக்கு லேசா ஞாபகம் இருந்துச்சு, ஆனா என்ன எதுக்குலாம் ஞாபகம் இல்லை. பயங்கரமான ஒரு குடிகாரர். அவரு அவர் ரட்சிப்பின் காணி ஆட்சிக்கு வெளியே இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அவங்க பாரத்தோடு அவங்கள்ட்ட போன் கூட இல்ல, இன்னொருத்தர் போன் மூலமா அனுப்புனாங்க. ஆனா ரொம்ப ஒரு ஒரு குறைந்த நாட்கள்ல எனக்கு அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்க சரியா ஞாபகம் இல்லை. அவரு குடியை விட்டுட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா,
நீங்க பேசும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று நான் உணர்ந்தேன். அப்ப நான் விட்டுறக்கூடாதுன்ட்டு நான் லைஃப்ல ஃபாஸ்டிங்கே இருந்தது இல்ல. நீங்க உபவாசம் இருந்து உத்தரவாதத்தோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் எனக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணி இருந்துச்சு. அதனால நான் உபவாசமே இருக்கல. இருந்தாலும் ஒரு வைராக்கியத்துல நான் உபவாசம் இருந்தேன். அந்த உபவாசத்தை முடிக்கிறவங்களும் எனக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு. என்னம்மா உபவாசம்? காலையில சாப்பிட ஆமா. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்றோம் பாருங்க. ஒரு நேரம் சாப்பிடாம தான் செத்தா போயிருவீங்க. என்னடா வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க? அப்ப இனிமே அவங்க அந்த உபவாசம் இருக்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அற்பமா நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் அந்த ஒரு ஒரு விசுவாசம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு தியாகத்தை அவர் என்ன செஞ்சார்? ரிகார்ட் பண்ணார். அவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்று நம்பி இருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்தாங்க. 20 வருஷமா ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், நடக்கல. டக்குன்னு நடந்துச்சு. 20 நாள் கூட ஆகல அப்படின்னாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப நேரடியா கண்டிப்பா ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசியிருக்க கூடும். ஆனா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை நிமித்தமாக அதை நம்ப முடியல. இவன்லாம் மாற மாட்டான் அப்படின்னு நிறைய நேரத்துல ஒருவேளை யாரோ நீங்க அப்படி வந்திருக்கிறீங்க இங்க. இதெல்லாம் நடக்குமா? இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்காதுன்னு ஆல்மோஸ்ட் யூ ரிசைன் ஃபார் சிச்சுவேஷன் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு சூழ்நிலைக்கோ நீங்க அப்படி அப்படி யோசிச்சு வந்திருக்கிறீங்க. அதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். விடாதீங்க. அந்த பொண்ணுக்கு சொன்னதே தான் உங்கள்ட்ட சொல்றேன். எப்பயுமே நான் சொல்றது அதுதான். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒர்க் ஆகலையா? ஜெபத்தை கூட்டுங்க. அது ஒர்க் ஆகலையா? உபவாசத்தை போடுங்க. அது ஒர்க் ஆகலையா? உபவாசத்தை கூட்டுங்க. அது ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ரெண்டையும் ரிப்பீட் பண்ணுங்க. செஞ்சுருவாருங்க ஆண்டவர். சில நேரங்கள்ல டைம் ஆகும். அதனால பரவாயில்ல. அந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபருக்காக நீங்க பிரேயர் பண்றீங்க, அந்த நபரை குறித்து நீங்க சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நபரை குறித்த அன்பு, அந்த நபரை குறித்த ஒரு மனதுருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல நிறைய அவங்களுக்கு கசப்பு இருக்கலாம். யோபு குறித்த ஆண்டவர் அப்படித்தானே சொல்றார். நீ போ, யோபுட்ட போய் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லு அப்படிங்கிற. அப்ப யோபு என்னடா அவனுங்க நச நசன்ட்டே இருக்கிறானுங்களே, நம்மளே கஷ்டப்படுறோமே அப்படின்னு அவங்க மேல ஒரு வெறுப்பு, அவங்க மேல ஒரு கசப்பு வந்திருக்கலாம் யோபுக்கு. அப்ப ஆண்டவர் 2 பேரையுமே சரி பண்ணி கடைசியில 2 பேருக்குமே ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நம்மளுடைய காரியங்களை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளை காரியங்களை குறித்து, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வேலை எதுவா இருந்தாலுங்க அவர் பேச அவர் ரெடியா இருக்காருங்க. நம்புங்க இது தயவுசெய்து. இந்த லைன்ல நீங்க உங்க லைஃப வாழுங்க. பேசுங்க ஆண்டவர. பரவால்ல. தப்பா பிக் பண்றீங்களா? பரவால்ல. ஒரு தடவ இது ஆண்டவர் தான் பேசுறான்னு நினைச்சு செய்றீங்க. அது கடைசியில ஆண்டவர் இல்லன்னு வச்சுக்கங்களேன். தட் இஸ் ஹவ் எவ்ரிபடி லேர்ன்ஸ் இன் லைஃப். அப்படித்தானே? வி ஃபெயில் அகைன் அண்ட் அகைன் பிஃபோர் வி லேர்ன் த ஃபர்ஸ்ட் டைம். ஆண்டவருடைய காரியங்கள்ல அப்படி நான் ஒண்ணு சொல்றேங்க. தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு அ இனிமே நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும், அத திரும்பி நீங்க செய்யும்போது, ஆண்டவர் உங்க மேல் மனதுருகி, என் பிள்ளை என்னைய நம்பி தப்பா புரிஞ்சிருச்சே, இந்த தடவ நான் இன்னும் கூடுதலா கிளாரிஃபிகேஷன் குடுப்பேனா, அப்படிப்பட்ட ஆண்டவர நம்ம நம்ம வழிபடுறோங்க. நம்ம அத நம்ம நம்பணும். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்ம தேவன் நிச்சயமாக நம்மை அ நிராகரிக்க மாட்டார். நம்மை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். நான் என்ன செஞ்சாலும் அவர் அக்காமடேட் பண்ணிக்குவார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். இந்த காலை வேளையில நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இது எப்படி நடக்கப் போகிறது? என் வாழ்க்கையில இதிலிருந்து எப்படி நான் வெளிவரப் போகிறேன்? இது என் வாழ்க்கையில் நடக்குமா? இது சாத்தியமா? என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்திலே இந்த காலை வேளையில ஆவியானவர் பேசுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நபரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த நபரை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பலவீனத்தை அவர் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார்.
அந்த பிசிக்கல் பிரச்சனையில ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை பிடிச்சுக்கங்க. ஒரு வார்த்தையை எடுத்து பிடிச்சுக்கங்க. உங்க வார்த்தை இப்படி சொல்லுதே, உங்க வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி போராடுங்க. மரியாதை போல கேள்விகளை கேட்டு கேட்டு இப்படி சொல்லுதே, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, செய்யுங்க, இதை செய்து முடிக்கிறவரை நான் உங்களை யாக்கோபை போல விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இடைவிடாமல் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சூழ்நிலைகளை கடந்து கேள்விகளோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, டிப்ரெஷனோடு, கோபத்தோடு, நம்பிக்கையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க தான்ப்பா, உங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் உன்னிட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே. அவர்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை எப்படி இது சாத்தியம் என்ற யோசனை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கடந்து சென்ற அந்த சூழ்நிலையப்பா நீங்க சரிப்படுத்துங்க. வாட் எவர் த சிச்சுவேஷன் மே பி, வாட் எவர் த கண்டிஷன் மே பி, வாட் எவர் த டிகிரி ஆஃப் டிஃபிகல்டி மே பி, எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று இன்னைக்கு வாசித்தோமே. மரியாளின் தேவன் எங்கள் தேவனாய், எங்கள் மத்தியிலே மாறாதவராய், எங்களோடும் நீர் பேசுகிறீரே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் காரியங்களை செய்து கொடுப்பீராக. உடைய ஜனங்களுமே நம்பி வந்திருக்கிறாங்க, அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, பல காலங்களாக கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு முடிவை கொண்டு வருவீராக. நாளில யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, நீங்க ஊழியக்கார் மூலமாக பேசிட்டீங்க, எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்து கொடுப்பீங்க என்று யார் யாரெல்லாம் உம்மை நம்பி ஆண்டவரே உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இப்பொழுதே மரியாள் மேல் இறங்கின அந்த சமாதானம் ஆண்டவரை இவங்களுடைய இருதயங்களிலே செட்டில் ஆகட்டப்பா. எப்படி மரியாள் அதற்கு பிறகு அதை குறித்து கலக்கமடையாமல் அவர்கள் பாட்டுக்கு போய் அவங்களுடைய டே டு டே லைஃப் அவங்க சொந்தக்காரங்களோடு போய் சந்தோஷமாக இருந்தாங்களோ, அதே மாதிரி இவர்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய சொந்தக்காரங்களோடு போய் இனிமேல் அதை குறித்து கலங்காமல் ஆண்டவரே, கிருபையை பெற்றவர்களைப் போல ஆண்டவர் என்னை சந்தித்து விட்டார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றவர்கள் போல இவர்களுடைய வாழ்க்கை இனி இருக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை இருக்கட்டும். மரியாளுக்கு கிருபை கொடுத்த தேவன் எங்க எல்லாருக்கும் நீங்க உங்க கிருபையை தாங்க, எங்களோடு பேசுங்கப்பா. எங்க எதிர்காலத்தை குறித்து, எங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்து பேசுங்க ஆண்டவர். எங்க சூழ்நிலைகளை குறித்து நீங்க பேசுங்கப்பா. எங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே நீர் தீர்வு காணட்டும் என்று சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் முழுமையாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேடிக்கை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை பிறர் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்க வாழ்க்கை எல்லாபடிக்கு நாங்க உண்மை ரசிச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்மையில எங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை கூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனை, குறிப்பிட்ட தேவைகளுக்காக இந்த காலை வேளை உங்களுடைய சமூகத்திலே வந்து என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, வாட் எவர் ரெக்வெஸ்ட் மேபிலா, எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பீரா. தகப்பனை, பொருளாதார சூழ்நிலை கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தின் வாசல்களை, ஒருவரும் பூட்டக்கூடாத வாசல்களை நீ திறப்பீராக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் சரியாகட்டும் ஆண்டவர். அன்புள்ள தேவனே, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், யாரோ ஒரு நபருக்காக ஜெபிப்பார் என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வல்லமை கடந்து போகட்டும். ஒரு அற்புத சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. நம்மால் கூடாத காரியம் ஒன்றும் அல்லப்பா. டாக்டர் கைவிடலாம், நீங்க கைவிடாமல் அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு யாராவது வந்திருப்பாங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்புங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபத்தை முடித்து பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்குரிய அனைத்து கிருபைகளையும் பெற்றுக்கொள்வார்களாக. குழந்தைகளுக்காக அல்லது ஆண்டவரை கூட பிறந்தவர்களுக்காக அல்லது கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் இந்த காலை வேளை உத்தரவாதத்தை எடுத்து அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. உம்முடைய கனியாட்சிக்குள்ளே அவர்களை நீ
எப்படியாவது கொண்டுட்டு வருவீராக அப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே தங்களுடைய வேலைகளுக்கு, தங்களுடைய காரியங்களை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரத்திலே கேட்கட்டும் ஆண்டவரே. தர்மமாக இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே உன்னதத்திற்கு செல்லட்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்வீராக. மீண்டுமாக அடுத்த வாரம் நேரம் நாங்கள் ஒரு ஆண்டவரே இந்த மாதிரியான மீட்டிங்ல பேசுகிறவரை ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களை நீரே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். போகணுங்கிறவங்க போங்க, தொடர்ந்து இருக்கணுங்கிறவங்க விண்ணப்பத்தை வைங்க, நம்ம அதுக்காக ஜெபிப்போம். அழகம்மாள் என்கிற ஒரு சகோதரி, ஒரு இந்து சகோதரி, அவர்களுக்கு 2 கால்களும் குறிப்பா அந்த முழங்கால்ல அவர்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருப்பதனாலே பல வருடங்களாக அவரால் சுத்தமா நல்லா நடக்க முடியல. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறார்கள். அவருடைய கால்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து அவர்கள் நடக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரிக்காக நாம் செபிப்போம். நம்மள ஆண்டவரே, அருமையான சகோதரி அழகம்மாள் அவர்களுக்காக செபிக்கிறோம். உங்க தெய்வீக வல்லமையோட முழங்கால் பகுதியிலே பாய்ந்து செல்ல வேண்டும் என்று செபிக்கிறோம். முடமாய் கிடந்தவர்களை நடக்க வைத்த தேவன் அல்லவா நீ. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த பலவீனங்களை மாற்றி அந்த கிராமத்திலே அந்த அம்மா ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாறுவதற்கு கிருபை செய்யுங்க. தேவன் பலத்த காரியத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரர் ஜான் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய படிப்பிற்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தம்பி ஜானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனே, நீர் இந்த ஊழியத்திற்காக பிரித்தெடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் செய்யக்கூடிய ஊழியங்களில் உடைய கரம் இருக்கட்டும், மேற்படிப்பில் உடைய கரம் இருக்கட்டும், விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த படிப்பை முடிக்கிறவரை தேவனே அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தயவுகளையும், அதிகாரிகளின் தயவுகளையும் நீர் கிடைக்க பண்ணுவீராக. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், எங்கிருந்து செய்ய வேண்டும், எதிர்காலத்தை குறித்தும் தம்பியோடு நீர் பேசுவீராக. இந்த சத்தத்தை கேட்டு அதற்காக தன்னை இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் தம்பி மேல் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலத்த காரியத்தை செய்யுங்க. நன்றி எங்க ஜெபத்தை கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே நல்ல ஊழியத்திற்காக தாங்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் மனைவி கணவனை ரொம்ப சந்தேகப்படுவதனாலே அந்த குடும்பம் பிரியக்கூடிய நிலையில இருக்கிறது. எப்படி சந்தேகம்னா, கூட பிறந்த தங்கச்சியோடு தப்பா பழகுறாங்க, பெத்த பொம்பளை பிள்ளையோடு தப்பா இருக்கிறாங்க. 4 வயசும் 8 வயசும் உள்ள பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களோட தப்பா இருந்துக்கா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தின் ஆவியினால கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எப்படியாவது ஆண்டவர் வரக்கூடிய நாட்களே வாசலை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அந்த குடும்பத்துக்காக மனசுல ஜெபிங்க. ஊழியங்களை செய்யக்கூடிய, ஊழியங்களை தாங்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டும். அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆகவே நீங்க குறிப்பா இந்த குடும்பத்தை ஆண்டவர் பிரியாம எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு குறிப்பா அந்த கணவனுக்கு ஆண்டவர் ஒரு நீதி செய்ய வேண்டும். ஊழியத்திற்காக ரொம்ப பிரயாசப்படக்கூடிய சகோதரனுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று ஜெபிங்க. நம்மள ஆண்டவரே அருமையான அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய அந்த சகோதரனுடைய மனைவி இடத்திலே ஆண்டவரே சத்துரு பூர்ந்த அந்த குடும்பத்திலே ஆண்டவரே இப்படி செய்து உம்முடைய மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவை பிரிக்க பார்க்கக்கூடிய சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம்.
இந்த சந்தேகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இந்த மகளுக்கு எப்படி நாங்கள் ஊழியத்தை செய்வது என்பதற்கு ஆண்டவர் வாசலை திறப்பீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. பலத்த காரியத்தை இந்த குடும்பத்திற்கு செய்து அந்த குடும்பத்தை இணைத்தே வைங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தம்பி ஜெசனோட ஒய்ஃப் முழங்கால்ல லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு. அதனால சர்ஜரி பண்ணணுங்கிற அளவுக்கு டாக்டர் சொல்றாங்க. சரியான ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க சரியான தீர்மானங்களை எடுக்கணும் என்று சொல்லி அந்த வாலிப மகளுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தம்பி ஜெசனுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். முழங்கால் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்டருக்காக ஜெபிக்கிறோம். என்ன செய்தால் சரியாகும் என்பதை தேவன் அறிவீர். சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என்றால் அந்த ப்ரொசீஜர் அவங்க பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய. அது தேவையில்லை என்றால் ஆண்டவரை தேவையில்லாத ஒரு சர்ஜரி பண்ணாதபடிக்கு ஆண்டவரை தடுத்து நிறுத்துங்க. எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு சரியான ஒரு ஆலோசனையை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய பண தேவைகளுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த விண்ணப்பத்திற்காக, இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தொடர்ந்து அவர்கள் இந்த விண்ணப்பத்தை இடத்துல வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பண தேவைகளுக்காக இடத்துல பிள்ளைகளுக்காக வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவர் நினையாத, எதிர்பார்த்திராத சோர்ஸ்ல இருந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை தேவன் எங்களோடு பேசின தயவுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தொடர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு நீ சந்திப்பீராக. தொடர்ந்து அவர்களோடு நீ பேசுவீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கைது செய்யக்கூடிய வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை பரலோகத்திலிருந்து தேவன் கொடுப்பீராக. இவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரை அவர்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் மனித மாற்றங்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார சூழ்நிலை மாற்றங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய கண்ணீரை துடைத்து அற்புதத்தை செய்து சீக்கிரமாக ஒரு சாட்சி அவரிடத்திலிருந்து நான் கேள்விப்படுவதற்கு தேவன் பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கைவிடாது, ஆசீர்வதி. மீண்டுமாக நாங்கள் ஒரு இதே மீட்டிங்கில் இணைகிறவரை உடைய சமாதானம், உடைய ஆரோக்கியம், உடைய பாதுகாப்பு, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய வெளிப்பாடுகள் எங்களை ஆசீர்வதிக்க கடவுது. நன்றி. ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லும்.